ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். என்றால் இந்த பஞ்சமகா யஜ்யங்கள் காட்டப்படுகிறது. பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், மனுஷ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சமகா யஜ்யங்கள், இதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கும் நம்ம பிரம்ம யஜ்யம்னா வேதத்தில் இருக்கக்கூடிய சில பஞ்சாதிகளை கண்டிப்பாக நாம செய்ய வேண்டும். யாருக்கு யஜ்யோபவீதம் ஆயிருக்கோ, யார் பிரம்மோபதேசம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரம்ம யஜ்யமானது உண்டு. அதுக்கு மேலே தேவ யஜ்யம், தேவர்களை வணங்குவது, அது நம்ம திருவாராதனம் செய்யக்கூடிய அந்த கிரமம். அதுக்கப்புறம் யாக யஜ்யங்கள் செய்யக்கூடிய கிரமம், இதெல்லாம் தேவ யஜ்யம். அதுக்கு மேல மனுஷ யஜ்யம், தரியாராதனம் பண்ணுவது. பூத யஜ்யம், பிராணிகளுக்கு நன்மை செய்வது. பித்ரு யஜ்யம், பித்ருக்களை வணங்குவது. இதெல்லாமே அவரவர்களுடைய நித்திய நைமித்திக கர்மங்களிலேயே இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. சந்தியாவந்தனம் பண்றோம், தர்ப்பணாதிகள் பண்றோம் என்று சொன்னோம் என்றால் அதிலேயே இதெல்லாமே வந்துடுது. இப்ப திருவாராதனம் பண்ணும் பொழுதே நமக்கு பிரம்ம யஜ்யம் ஆயிடுறது. அதிலேயே நமக்கு வேத விண்ணப்பம், அதிலேயே அருளி செயல் சேவிக்கிறது, எல்லாமே அதிலே அடங்கிடுறது. இப்படி பஞ்சமகா யஜ்யங்கள் என்று பார்க்கிறோம். என்றால் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org